திருச்சி மாவட்டம் ஆமூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட நாம் கேட்கலாம். வினோத், வணக்கம். தொடர்ந்து இந்த விபத்துல யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது சேலத்தில் இருந்து 43 பயணிகள் மற்றும் டிரைவர், கண்டக்டர் என 45 பேருடன் தனியார் பேருந்து ஒன்று திருச்சி நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை நாமக்கல் மாவட்டம் மேய்க்கநாயக்கன்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். திருச்சி மாவட்டம் கோட்டூர் டு ஆமூர் இடையே வந்த போதே முன்னால் சென்ற கார் ஒன்றை முந்தி செல்வதற்காக பஸ் டிரைவர் முயற்சி செய்துள்ளார். அப்போது பேருந்து நிலை தடுமாறியதால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த டிரைவர், கண்டக்டர் உட்பட 41 பேர் உடலில் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் அந்த பேருந்தில் வந்த 4 பயணிகள் உடலில் பலத்த காயமடைந்து மயக்கமடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலை ரோந்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாலன் மற்றும் வார்த்தலை போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்று விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பேருந்தை அதிவேகமாக ஓட்டி வந்த பஸ் டிரைவர் முன்னால் சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசாருக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விபத்து குறித்து வார்த்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வினோத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.